ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 12th மேக்ஸில் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இதோட நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 வால்யூம் புக்கை நம்மளால் முழுசாக படிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் மேக்ஸ்னாலே கொஞ்சம் டஃப்பு தான், அதை யாருக்கும் பிடிக்காது. ஆனாலும் நம்ம பாஸ் ஆகி தான் ஆகணும். கம்பல்சரி 35 மார்க் வாங்கினா மட்டும்தான் நம்ம பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும். ஸோ அதில் பாஸ் ஆகிறதுக்கு நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய 2 பார்ட் என்ன அப்படின்னா 1 மார்க்கும் 5 மார்க்கும். 1 மார்க் 20 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. பட் அது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். நம்ம 1 மார்க்ஸை அத்தனையும் வெறும் நம்பர்ஸாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வேறு வழி இல்லை, நம்ம படித்து தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஃபன்னியாக ஏதாவது க்ளூ வேர்ட்ஸ் மாதிரி மேக் பண்ணி அதிலேருந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயும் மறக்கவும் செய்யாது. அந்த படிக்கிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டும் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு போர் அடிக்காமல் படிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 1 மார்க்ஸில் 20 மார்க்ஸ் நீங்கள் கம்பல்சரி படித்தே ஆகணும். அதில் அந்த 20 மார்க்கில் எப்படியும் ஒரு 5 or 6 மார்க்குக்கு இன்டீரியர் கேட்கலாம். மேக்ஸிமம் 5 மார்க்குக்கு கேட்கலாம். பேலன்ஸ் இருக்க 15 1 மார்க்கு நீ கம்பல்சரி எழுதிடலாம். ஓகேவா? கரெக்டாக நீங்கள் புக் பேக் 1 மார்க் எல்லாமே தெளிவாக படிச்சிருந்த அப்படின்னா 15 மார்க். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 1 மார்க் தானே, அங்கே போய் கேட்டு எழுதிக்கலாம், எவனோ ஒருத்தன் சொல்லுவான் அப்படின்னு நினச்சிட்டு போவேன். அவனே பப்ளிக் எக்ஸாமு மேக்ஸுங்கும் போது அவனுக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். சப்போஸ் கொஷின் பேப்பர் டஃப்பாக வந்துருச்சுன்னா அவன் இன்னும் பயத்தில் இருப்பான். அவன் உனக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பானா? ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. தயவு செய்து உன்னை மட்டும் நம்பி எக்ஸாமுக்கு போ. ஸோ 1 மார்க்கில் 20 மார்க்ஸில் புக் பேக் 1 மார்க்ஸை நீ க்ளூ வேர்டு வச்சு படிச்சுக்கிட்ட அப்படின்னா மினிமம் 15 மார்க் கம்பல்சரி நீ ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸில் ஆக்சுவலாக 5 டோட்டலாக எதிரா சாய்ஸோட பார்த்தீங்கன்னா 7 மார்க் பார்ட்டில் 14 மார்க்ஸ் சரி இல்லையா? ஸோ அந்த 14 மார்க்ஸ் பேலன்ஸ் இருக்கிற நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு எந்த லெசன்லாம் படித்தா உன்னால் மேக்ஸிமம் அந்த 5 மார்க்ஸை அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா லெசன் 5, லெசன் 6, லெசன் 7, லெசன் 9, லெசன் ஃபஸ்ட் லெசன். எதுக்காக நான் இந்த லெசனை மட்டும் இப்போ எடுத்திருக்கேன்? செகண்ட் வால்யூம் புக்கையே நான் தொட மாட்டேன், நீங்கள் செகண்ட் வால்யூம் வேறு படிக்க சொல்கிறீங்களான்னு நீ கேட்கலாம். நான் எதுக்காக இந்த லெசன்ஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு 2 5 மார்க்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? நீ படிக்கிற ஒரு லெசன் படிக்கிற, அந்த லெசன்லேருந்து 5 மார்க் வராமல் கூட போயிடலாம். ஆனால் இந்த லெசன்ஸ்லேருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ 5 லெசன் கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த 5 லெசன்லேயும் கேட்பாங்கனானா கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த 5 லெசன்லேருந்தே 10 5 மார்க் வந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டோட்டலாக 14 5 மார்க்ஸ் உங்கள் கொஷின் பேப்பரில் இருக்கும். அதில் 10 5 மார்க் இதில் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏதாவது 3 லெசன்லேருந்து மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இந்த 5 லெசனுக்கு தான் இருக்குது. அதனால நான் இந்த லெசனை எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 5 லெசன்லேருந்து ஏதாவது ஒரு 3 லெசனில் இந்த லெசன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 9 7 இதுலேருந்துலாம் ரிப்பீட்டடாக 2 5 மார்க்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க 5th லெசன்லேயும். ஸோ அப்பப்போ அந்த லெசன்ஸ் மாறலாம். ஒரு வேளை 5 6 7 கேட்டிருந்தாங்கன்னா வேறு கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 7 9 கேட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் ஃபஸ்ட் லெசன்லேயே 2 சம் வருது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெயினாக 5 6 7 9 1 இந்த 5 லெசனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், செகண்ட் வால்யூம் கஷ்டமாக இருக்கும், நான் என்னால் படிக்க முடியாது அப்படி யோசிக்காத. இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப மினிமம் போர்ஷன் தான். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடாது, ஆனால் மார்க் வந்துடணும் அப்படி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருமே. அது நானாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, எல்லாருமே யோசிக்கிறது தான். படிக்கக்கூடாது, நிறையா படிக்கக்கூடாது, கொஞ்சம் தான் படிக்கணும், ஆனால் நீ படிக்கிறதெல்லாம் கொஷின் பேப்பரில் இருக்கணும், அப்படி தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக இந்த 5 லெசன் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் 5th லெசன் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸில் டோட்டலாகவே ஒரு 10 சம்ஸ் தான் இருக்குது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஸ்டினை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, டயக்ராம் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப ஈஸி. எல்லா கொஸ்டின்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான் நீ ஃபாலோ பண்ணுவேன். அந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், பாயிண்ட்டை கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன், அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக நீ திரும்ப திரும்ப போட்டு பார்த்த அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான். எத்தனை டைம் மினிமம் நீ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த சம்மை ஒரு 20 டைம்ஸ் ஆகுது நீ ரிப்பீட் பண்ணி போட்டு பார்த்துருக்கணும்.
அப்போ தான் உன்னால் அங்கே போன உடனே டக்குன்னு போட முடியும். இல்லைனா இந்த கொஷின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நம்ம படித்த மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும் தான் தோணுமே தவிர அதை உன்னால் எழுத முடியாதுங்க. அதனால் திரும்ப திரும்ப போட்டுப்பார். எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, எக்ஸாம்பிளையும் சேர்த்து பாருங்கள். மேக்ஸிமம் எக்ஸசைஸில் தான் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் எக்ஸாம்பிளையும் வருது. அதனால் எக்ஸசைஸை பார்த்துட்டு எக்ஸாம்பிளையும் ஜஸ்ட் நீ வந்து கோ த்ரூ பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு 5.2 இந்த லெசனில், இந்த 5th லெசனில் 5.5 பார்த்துட்டு அடுத்து 5.2க்கு போயிருங்க. 5.2ல் பார்த்தீங்கன்னா இந்த 8th சப்டிவிஷன், 5.2ல் 8th சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சம் இருக்கும். இந்த சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி, ஃபோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் அப்படி தான், அதுவும் கொஞ்சம் போடும்போது டஃப்பாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் எல்லாத்துக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். நீ 1 or 2 டைம்ஸ் போட்டு பார்த்த அப்படின்னாவே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 5th லெசனில் 5.5ம் 5.2ல் ஒரே ஒன்று தான் சொல்லியிருக்கேன். 4ம் இம்பார்ட்டன்ட் தான், பட் அது மேக்ஸிமம் 3 மார்க்கில் தான் கேட்குறாங்க. 8ல் ஒரு 4-5 சப்டிவிஷன்ஸ் இருக்கும், அது எல்லாமே கம்பல்சரி போட்டுப்பார். ஸோ 5th லெசன்லேருந்து இந்த 2 பார்ட்டை படிச்சினாலே போதும். 5 மார்க்குக்கு இதை தவிர எதுவுமே 5 மார்க் வராதான்னு கேட்காத, வரும். நம்மளோட எய்ம் என்ன, கொஞ்சமாக படிக்கணும், ஆனால் கொஷின் பேப்பரில் வரணும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ நீ இது 2 படித்த அப்படின்னா 2 சம்முமே வரலைனாலும் ஏதாவது ஒரு சம்மாவது கம்பல்சரி நீ அட்டன் பண்ணிடலாம். ஸோ 5.5ஐயும் 5.2வையும் நீ பார்த்த அப்படின்னா கம்பல்சரி ஒரு 5 மார்க் நீ அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அதாவது 1 தான் வரும்னு நான் சொல்லலை, மேக்ஸிமம் 1 அட்டன் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் 2 கொஷினும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து 7th லெசன். 7th லெசனை பொறுத்த வரைக்கும் 7.1ம் 7.8ம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுலேயும் 7.1ல் பார்த்த அப்படின்னா 6, 7, 8, 9, 10 இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்க்குறது தான் உனக்கு சேஃப். இருந்தாலும் அதுவும் என்னால் பார்க்க முடியலன்னு சொல்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். 6, 7, 8, 9, 10. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளில் 7.7லேருந்து 7.10 வரைக்கும் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த 7.1க்கு முன்னாடி 7.7, 8, 9, 10 இந்த 4 எக்ஸாம்பிள் சம்ஸையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7.8ல் 7.8லேயும் அதே மாதிரி ஃபுல்லாக தான் பார்க்கணும். சப்போஸ் பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க 7, 8, 9 நல்லா பார்த்துக்கோ. இந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எக்ஸாம்பிள்லேயும் 7.63லேருந்து 65 வரைக்கும், அதாவது 63, 64, 65 இந்த 3 எக்ஸாம்பிளும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6th லெசனுக்கு போயிடலாம். 6th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 6.7 பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்மா. அதில் ஒரு 7 சம் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதிலே ஃபார்முலாஸ் தான், பேராமீட்டர், நான் பேராமீட்டர், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், இந்த மாதிரி வெக்டர் ஈக்குவேஷன் இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலாஸ் ஒன்ஸ் பார்த்துக்கிட்ட அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு 6.1ல் வந்து பார்த்திங்கன்னா 9, 10 ஒரு 2 சம்மும், எக்ஸாம்பிள் 6.3, 6.5 டோட்டலாக இந்த 4 சம்மு 4மே ஒரே சேம் டைப் தான். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஒரு தீர மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 சம்மும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய கொஷின் பேப்பரில் ரிப்பீட் ஆகிட்டு இருக்க சம் இது. 4ல் ஏதாவது ஒன்று வந்துடும். உனக்கு லக் இருந்தால் இந்த இயரும் கண்டிப்பாக இது 4ல் ஏதாவது ஒரு சம் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த 4 சம்மையும் 6.7ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. 2 சம் கேட்கலாம், இதிலிருந்து மினிமம் ஒரு சம்மாவது கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 5th லெசன்லேருந்து 7th லெசன்லேருந்து 6th லெசன்லேருந்து மேக்ஸிமம் 6 5 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. நம்ம படித்ததில் 6மே கேட்கலனாலும், இல்லை நம்ம 1 2 5 மார்க்கை மறந்துட்டாலும் மினிமம் நம்மளால் எவ்வளோ 5 மார்க் எழுத முடியும்? 3 5 மார்க்ஸ் எழுத முடியும். அதே மாதிரி 9.8 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கர்வ் மட்டும் ட்ரா பண்ணி பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது ஒரு ஃபார்முலா வச்சு தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதையும் படிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 + 1 4 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து மினிமமாக பாஸ் ஆகிறதுக்காக மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்தவரைக்கும், நீங்க எல்லாமே படிச்சிரணும். சப்போஸ் படிக்க முடியல அப்படிங்கிறவங்க மெயினா வந்து கிராமர்ஸ் ரூலு, அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தட் இது 2லேருந்து ஏதாவது ஒண்ணு கேட்க சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் 2, 5 மார்க் கேட்டாங்க அப்படின்னா, அந்த லாம்ப்டா மியூ சம் நல்லா பார்த்துக்கோங்க. லாம்ப்டாவும் மியூவும் குடுத்து, காஸ் ஜார்டன் மெத்தட வச்சு நீ சால்வ் பண்ணி லாஸ்ட்டா அந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ற மாரி இருக்கும். சொல்யூஷன், நோ சொல்யூஷன், ஒன் சொல்யூஷன் சொல்லிட்டுலாம் அந்த மாரி சம்ஸ் கேட்பாங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். அதே மாரி கன்சிஸ்டன்சி டெஸ்ட் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 4 பார்ட்ட முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க. காஸ் ஜார்டன், மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் மெத்தட், தென் அந்த ட்ரிவியல் சொல்யூஷன், நான் ட்ரிவியல் சொல்யூஷன்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த லாம்ப்டா மியூ பேஸ் பண்ணி காஸ் ஜார்டன் மெத்தடில் சம்ஸ் கேட்பாங்க. இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேயும் 2, 5 மார்க் கேட்க சான்ஸ் இருக்கு. பட் கண்டிப்பா கேட்பாங்களான்னா சொல்ல முடியாது. ஸோ மேக்ஸிமம் 2, 2, 5 மார்க் கேட்டா கூட ஒரு 6 ஆர் 7, 5 மார்க்ஸ் வந்துரும். அது எய்தர் ஆர் சாய்ஸ்ல 1, 2 வந்துட்டா கூட மினிமம் உன்னால எவ்வளோ 5 மார்க் அட்டெண்ட் பண்ண முடியும்? 5 மார்க்ஸ் வந்து மினிமமா உன்னால அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த பார்ட்ட மட்டும் பார்த்துட்ட அப்படின்னா 5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். இது மட்டும் தான் இம்பார்ட்டனா? இதுக்கு மேல இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்படின்னு கேட்காதீங்க. இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கு. இப்ப நம்மள பொறுத்தவரைக்கும், நம்ம மினிமமா படிச்சு பாஸ் ஆனா போதும் அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. ஸோ இத மட்டும் படிச்சீங்க அப்படின்னாவே 5 5 மார்க் அட்டெண்ட் பண்ணிரலாம். 25 மார்க் ஆச்சு. ஆனா அட்டெண்ட் பண்ண முடியும். நீங்க நல்லா படிச்சிருந்தா தான் ஃபுல்லா போட்டு உங்களால ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ணி இத மட்டுமாவது கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னத வச்சு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு ஹால்ஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரோ, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இந்த மாரி ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு, நீங்க ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியெல்லாம் படிச்சா நம்மளால வாங்க முடியுமா? ஃபர்ஸ்ட்டு அந்த நான் சொன்ன எக்ஸர்சைஸ் எல்லாம் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டு, ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா மட்டும் இந்த பார்ட்டெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி படிங்க. ஸோ மினிமம் 25 மார்க்கு. 25 மார்க்குக்கு நீ 20 எடுத்தா கூட போதும். ப்ளஸ் 15 1 மார்க்கு. 35 மார்க்கு. இத தவிர நீ எதுவுமே படிக்க மாட்டியா? அங்கங்க ஏதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணுவோம் தானே! எல்லாம் அட்டெண்ட் பண்ணா நீ சேஃப் ஜோன் 40 மார்க் எடுத்து சேஃப் ஜோனுக்கு போயிரலாம். ஓகேவா? அது போக ஆக்சுவலா நீங்க எக்ஸாம் எழுதுறது 90 மார்க் தான். நீ 25 மார்க் எடுத்தாலே பாஸ் தான். பேலன்ஸ் 10 மார்க் தான் உங்க ஸ்கூல்ல இன்டர்னல் மார்க்கா போட்டுருவாங்க இல்லையா? ஸோ மேக்ஸிமம் இந்த போர்ஷன மட்டும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாவே உங்களால பாஸ் ஆக முடியும். இது கன்ஃபார்ம். நீ ஃபர்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர வச்சு வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே. தேங்க் யூ.